மிக முக்கியமான ஒரு காரியம். இதை நம்ம அசட்டை பண்ணிடக்கூடாது, இதை நம்ம விட்டுவிடக்கூடாது. இதை நம்ம நஷ்டப்படுத்தினோமானால், இதை நம்ம விட்டோமானால் மிகப்பெரிய நஷ்டம் நமக்கு தான். பாருங்கள், நம்முடைய நாட்களிலே சபை கூடி வருகிற காரியங்களுக்கு நமக்கு தடை இல்லை. அழகாக நம்ம ஆராதனை பண்ணுறோம், வேதத்தை அழகாக நம்ம எடுத்துக்கொண்டு கரங்களில் பப்ளிக்காக எடுத்துக்கொண்டு நம்ம போகிறோம். ஆனால் பாருங்கள், பீகார் போன்ற இடங்களில் ஒரிஷா அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களும் ஒரு பர்த்டே வட இந்தியா காரியங்கள்லாம் ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கெல்லாம் ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டங்களை போல் அவங்க கூடுவாங்க. பைபிளெல்லாம் இருக்காது. அவங்க எப்படியோ சில பேப்பர்ஸை மட்டும் அப்படியே கிழிச்சு எடுத்துக்குவாங்களாம். அங்கே ஊழியம் செய்கிற அந்த மிஷினரி அவங்களாம் சொல்கிறத நான் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி தான் அவங்களுடைய காரியமெல்லாம். ஆனால் எங்களுக்கு விடுதலை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நேரத்தில் நம்ம சபையை நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம அந்த சபை அப்படி இருக்குது, இந்த சபை இப்படி இருக்குது, இந்த சபை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சபையை விட்டு ஒவ்வொரு சபையிலும் ஒரு காரியங்கள் உண்டு. ஏன் வெளிப்படுத்தலை எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு சபைக்கும் ஒரு காரியங்களை கொடுத்துருக்கிறார். இந்த சபை இப்படி இருக்குது, இந்த சபை இப்படி இருக்குது. அதுக்கு தான் உள்ள ஆவியானவர் சீர்படுத்துறதுக்காக உள்ளே இருக்கிறார். வசனம் கரெக்டாக கிடைக்குதா, அதில் நம்ம கரெக்டாக இருக்கணும். அங்கே ஆவியானவர் பேசுகிறாரா, அங்கே ஆவியானவருடைய வார்த்தை வெளிப்படுகிறதா, மற்றவர்களுடைய குணாதிசயங்களை திருத்துவதோ அவர்களுடைய கேரக்டருக்கு மார்க் போடுறதோ நம்ம வேலை கிடையாது. அங்கே வசனம் கிடைக்கிறதா, நமக்கு வார்த்தை கிடைக்கிறதா, அங்கே நமக்கு ஆண்டவருடைய பிரசனம் இருக்கிறதா, அங்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே அடங்கி இருப்பது நல்லது. மேய்ப்பனுடைய அந்த கரத்துக்கு கீழே நம்ம அடங்கி இருப்பது நல்லது. சபை மிக முக்கியமானது. ஏன் இன்றைக்கி மேய்ப்பர் ஊழியம் இன்றைக்கி ஏன் சபையை ஸ்தாபிக்கிறதுக்கு பாடுபடுறாங்க? ஒவ்வொரு அந்த சபையை கட்டி எழுப்புறதுக்கு, அதாவது உதவிகள் பெறுகின்றதான சில ஸ்தாபனங்களுக்கு குறித்து நான் பேச வரல. மேய்ப்பர்கள் மிக கஷ்டப்பட்டு ஒரு சபையை ஸ்தாபிக்கிறதுக்கு அவங்களுடைய எப்படி ரத்த வேர்வை சிந்துறாங்க அப்படின்றது அந்த மேய்ப்பர்களை போய் கேட்டால் தெரியும். ஒரு இடத்துல சபை கட்டுறதுன்றது சாதாரணமான காரியம் இல்லை. இப்போ சமீபத்தில் பாருங்கள், நம்மளுடைய இந்த டிஸ்பிள்ஸ் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து நம்மளுக்கு சபை ஒட்டப்பிடாரம் பகுதியில் கர்த்தர் கிருபையாக கொடுத்துருக்கிறார். அருமையாக ஊழியங்கள். இன்றைக்கி கூட ஒர்ஷிப் நடந்தது, சண்டே சர்வீஸ் இன்றைக்கி நடந்தது. சாதாரணமான காரியம் நினைக்கிறீங்களா? கிடையாது. அந்த இடத்துல இருக்கிற அந்தகார வல்லமைகள் மேற்கொள்ள போராடும். இதை விட இன்னொரு மிக முக்கியமான காரியம் என்னன்னா, ஒரு மனுஷனுக்கு சத்துருவன் வீட்டாரே அப்படின்னு சொன்ன மாதிரி அங்கே இருக்கிறதான சில ஊழியர்கள் எழும்புவாங்க. அங்கே இருக்கிற சில ஊழியங்கள் எழும்பும். அதாவது நமக்கு சத்துரு நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன் இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் இவ்வளோ பெரிய காரியங்கள் அப்படின்னா, ஒரு வீதிக்கு 4 சர்ச்சு இருந்தாலும் ஏன் விடுதலை இல்லை அப்படின்னா இந்த மாதிரி காரியங்கள் தான். அவர்களுக்குள்ள ஒரு ஒருமனம் இல்லாதது, ஒரு ஒன்னஸ் இல்லை. நம்முடைய அதே காரியத்தை தான் இவங்களும் செய்கிறாரு. அதே சேனைக்குள்ளே தானே இவங்களும் இருக்கிறாங்க. ஐயோ இப்போ செய்கிறாங்க, நம்ம எல்லோரும் போவோம், வாங்க அவங்க இப்போ வைக்கிறாங்க, நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அப்படி இல்லை, யாருமே இல்லை. இப்போ யாருமே அந்த மாதிரி காரியங்கள் இல்லை. அப்போ ஒரு சபை ஸ்தாபிப்பது அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. மேய்ப்பர்களுக்காக ஜெபிக்கணும், மேய்ப்பர்களுக்காக நம்ம முழங்கால் நிற்கணும். ஏன்னா அவங்க ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள் சாதாரணமானவங்க அல்ல. மேய்ப்பர்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள். நான் ஒவ்வொரு என்னுடைய அந்த மீட்டிங்லேயும் மெசேஜ்லேயும் இந்த காரியத்தை நான் பிரதானமாக சொல்லுவது உண்டு. மேய்ப்பர்களுக்காக நம்ம பாரப்படணும். இந்த முள்ளுகளுக்குள் லீலி புஷ்பம் என்கிற ஊழியத்தில் ஆண்டு கொடுத்த அந்த வார்த்தையே என்ன அப்படின்னு சொன்னால், நியூ இயரில் ஆண்டு தீர்க்க தரிசனமாக கொடுத்த வார்த்தை, மேய்ப்பனை வெட்டுவேன் மந்தைகள் சிதறடிக்கப்படும். அதை வச்சு அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அதுக்காக நீ ஜெபம் பண்ணுன்னு தான் ஆண்டவர் எனக்கு தரிசனமாக வெளிப்படுத்தினாலும் அந்த தரிசனத்தை அப்படியே என்னுடைய ஊழியங்கள் இருக்கிற விசுவாசிகளுக்கு கடத்தும் போது அவர்களும் அதற்காக இப்போ வரைக்கும் ஜெபிச்சுட்டு இருக்காங்க. காரியங்களை பார்க்கிறோம். மேய்ப்பர்களுக்கு விரோதமாக அநேக அந்தகாரத்தின் வல்லமைகள். ஏன் அப்படின்னா, மேய்ப்பர்களை நம்ம வெட்டிட்டோம்னா மந்தைகள் என்ன ஆயிரும், சிதறடிச்சிடும். ஈஸியாக உள்ளுக்குள்ளே எல்லாமே நுழைஞ்சிடலாம். அப்போ சபை அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ முக்கியமானதுன்னு பாருங்கள். ஒழுங்குபடுத்துகிற இடம் சபை என்பது, உருவாக்குகிற இடம். அந்த சபை என்பது தான் அநேகரை தீர்க்கதரிசிகளை, ஊழியர்களை உருவாக்குகிற அந்த காரியமே எங்கே அப்படின்னா அது சபை தான். சபையில் தான் எல்லாமே உருவாகுறாங்க. சபையின் அந்த மேய்ப்பனுக்கு கீழே அடங்கி இருந்து அங்கே தான் அவங்களுடைய காரியங்கள் என்னென்னு தெரியும். நீ யார், நீ உனக்கு என்ன அழைப்பு இருக்குது, நீ என்னவா இருக்க போகிற அப்படிங்கிறது அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் அந்த காரியங்கள். அப்போ ஆண்டவர் சபையை அப்படி வைத்திருக்கிறார். பாருங்கள், எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே நம்ம படிக்கிறோம். எபேசியர் 4:12-13 அந்த வசனங்களை நான் வாசிக்கிற கவனிங்க. எபேசியர் 4:12-13. பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். இவங்களாம் எங்கே உருவாவாங்க? அப்படியே பிறந்தோன்னா அவங்க வீட்டிலேருந்து அப்படியே வந்துடுவாங்களா? முடியாது.
வர முடியாது. எங்கே உருவாக்கப்படுகிற இடம் எது? சபை. சபை உருவாக்குகிறது. ஒரு உண்மையான சபை என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த சபை வந்து சீசனை உருவாக்கும். அந்த சபை அப்போஸ்தலர்களை உருவாக்கி வெளியே அனுப்பும். தீர்க்கதரிசிகளை அந்த சபை உருவாக்கும். சுவிசேஷகர்களை உருவாக்கும். ஊழிய செய்யுங்க, ஆண்டவரை பற்றி சொல்லுங்க, சுவிசேஷம் சொல்லுங்க, அமைதியாக இருக்காதீங்க, ஜெபம் பண்ணுங்க என்று மேய்ப்பர்கள் சொல்லும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் சபையோட வேலை அதுதான். சபை கடிந்து கொள்ளும், சபை உருவாக்கும். சபை ஒரு தொழிற்சாலையை போல ஊழியர்களை உருவாக்கி வெளியே அனுப்புகிற இடம். அது ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். சபை இருக்கிற வரைக்கும் ஹல்லேலூயா. கர்த்தருடைய சேனையிலே மந்தையாக ஊழியர்கள் அணியாக திரளாக அவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். சபையின் தரிசனம் அது. சபை என்பது அப்படிப்பட்டதான ஒரு நோக்கத்திற்காக கிறிஸ்துவின் மனவாட்டி அது இருக்கிற வரைக்கும் ஊழியர்கள் உருவாகி கொண்டே இருப்பார்கள். சத்துருவின் சேனைகளை சிதறடிக்க ஒவ்வொரு ஆத்துமாக்களும் ரட்சிக்கப்படுகிற ஆத்துமாக்களை சபையிலே கொண்டு வந்து சேர்க்கப்படுகிற ஆத்துமாக்களை உருவாக்குகிற ஸ்தலம் சபை. ஹல்லேலூயா. அதனால தான் பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வது இல்லை. சுய இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபை. இந்த சபை என்பது ஏதோ காரியம் அல்ல, அது இயேசுவின் இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டது. சபை இயேசுவின் இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்டது. சபைக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த காரியங்களையும் ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். இன்றைக்கு அநேக காரியங்கள் எழும்புகிறது. மணிப்பூரில் நம்ம பார்த்தோம், எத்தனையோ சபைகள் அது இருந்த இடமே தெரியாமல், அடையாளமே தெரியாமல் அழிக்கப்பட்டு போய் அது மறக்கப்பட்டு போய் கொண்டிருந்த சூழ்நிலைகள். அநேக ஊழியர்கள் போனாங்க இங்கிருந்து. நாலுமாவடியிலேருந்து மோகன் சிலாஸ்ரஸ் ஐயா, இன்னும் நிறைய ஊழியர்கள் நிறைய போனாங்க. எல்லா காரியங்களையும் செஞ்சாங்க, கொடுத்தாங்க, பண்ணாங்க. இன்னும் சின்ன சின்ன ஊழியங்கள்லேருந்து பேர் தெரியாதவர்கள் கூட போய் செஞ்சாங்க. சின்ன சின்ன சபைகளிலிருந்து அநேக பண உதவிகள் போச்சு, பண்ணாங்க. சபை இல்லாதவங்களுக்கு இடிஞ்சு போன இடத்துக்கெல்லாம் போய் நேரில் போய் பார்த்துட்டு வந்தாங்க, விசிட் பண்ணாங்க. இன்றைக்கும் சில காரியங்கள் அங்கே மறைமுகமாக போய்கொண்டு தான் இருக்குது. கேட்குறதுக்கு கேள்வி இல்லை, கேட்குறதுக்கு என்ன அப்படின்னு கேள்வி இல்லை. சில அதிகாரங்கள் அந்த காலத்தின் கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது உண்மைதான். ஆனால் சுய ரத்தத்தினாலே மீட்டுக்கொண்ட சபையை ஆண்டவர் என்றைக்குமே விடமாட்டார். கல்லின் மேல் மோதுகிறவன் அவன் நொறுங்கித்தான் போவான். இந்த சபை இருக்கிற வரைக்கும் ஊழியர்கள் எழும்புவார்கள். தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள் எழும்பிக் கொண்டே இருப்பார்கள். சபை தரிசனம் உள்ளதாக இருக்க வேண்டும். சபை என்பது நாம் உருவாக்கப்படுகிற இடம். நம்மளாம் எங்கிருந்து வந்தோம்? நம்மளாம் யோசிச்சு பாருங்கள். அப்படியே நம்ம கொஞ்சம் அப்படியே திரும்பி பாருங்கள். நம்ம எங்கிருந்து உருவானோம்? எப்படி நம்ம வந்தோம்? ரட்சிக்கப்பட்டோம், சபையில் போய் சேர்ந்தோம். நோவாவின் பேழைக்கு ஆணும் பெண்ணுமாக உள்ளே உட்பட்டதை போல பாருங்கள். ஆதியாகமம் 7:9 அழகாக சொல்லும். அப்படியே பழைய ஏற்பாட்டின் நிழல் தான் நம்மளுக்கு புதிய ஏற்பாடு. ஆணும் பெண்ணும் ஜோடாக நோவாவின் இடத்தில் பேழைக்கு உட்பட்டன. உள்ளே போகுது, அப்படியே பேழைக்கு உட்பட்டன. சுத்தமான மிருகம், சுத்தமில்லாத மிருகம், அங்கே பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு காரியங்கள். பாருங்கள், சபைக்குள்ளே நம்ம சேர்ந்தோம், ரட்சிக்கப்பட்ட நம்ம சபைக்குள்ளே போனோம், அப்படியே போனோம். ஆனால் இதில் என்ன நடக்குது அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டு உள்ளே போன சில கூட்டம், சில குரூப் என்ன பண்ணுது, இதிலே சில கேட்டகிரிஸ் இருக்குது. அது ஒரு பெரிய காரியம். இப்போ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறதில்ல. ஆனால் நான் அதை அப்படியே லைட்டாக உங்களுக்கு நான் சொல்லிட்டு போகிறேன். எப்போங்க ரட்சிக்கப்பட்டீங்க? 20 வருஷம் ஆச்சுங்க. நான் ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆச்சு. நான் ஆனால் இதே இடத்துல தான் பாருங்கள், இந்த சேரில் தாங்க ஃபஸ்ட்டு நாள் வந்து உட்காந்தேன். இந்த இடம் தாங்க. இந்த இடத்த விட்டு என்னை யாராச்சும் எழுப்புனாங்கன்னா எனக்கு வரும் பாருங்க ஒரு பெரிய டென்ஷனு. அவ்வளோ பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுவேங்க. நான் காலையில் எந்திரிக்கும் போதே ஜெபம் பண்ணிகிட்டே வருவேன். அதனால் இங்கே யாருமே உட்கார மாட்டாங்க. தெரியும், இங்கே நான் தான் உட்காருவேன்னு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் உள்ளவர்களா? அதே இடத்துல அப்படியே உட்காந்துட்ருக்கிற விரும்புகிறவர்களா? சில விசுவாசிகளுடைய மனநிலைமை இப்படின்னா, வேதனைக்குரிய ஒரு காரியம், சில போதகர்களுடைய மனநிலைமையும் இப்படி இருக்கிறது. ஒரு வாரம் அந்த விசுவாசி வரல. எங்கம்மா அவனை காணோம் அப்படின்னா, ஊழியம் செய்ய போயிட்டேன் பாஸ்டர். எப்படி நீ போவ ஊழியத்துக்கு? நீ மற்ற நாளில் ஊழியம் செய்ய வேண்டியதானே, நீ எதுக்கு போன? இது இல்லை, சபை இல்லை. நான் அழைத்த ஊழியத்திற்கு அவர்களை பிரித்து விடு, இதுதான் சபை. சில போதகர்களுடைய கண்ணோட்டமும் மாறணும், விசுவாசிகளுடைய கண்ணோட்டமும் மாறணும். இது வந்து சபையிலே காணப்படுகிற சில காரியங்கள், சில மறைமுகமான சில காரியங்கள். அப்போ சபை எதற்கு? சபை நாம் உருவாவதற்கு. நம்ம எப்படி இருந்தோம்? பின்னாடி ரட்சிக்கப்பட்டு வந்தோம் உள்ள. ஆனால் ஒரு குரூப் இப்படி உக்காண்ட்ருக்கு, ஒரு சில தலைமைத்துவம் இப்படி போயிட்டுருக்கு. ஆனால் எந்த சபை உருவாக்குறதுல தரிசனத்தில் கரெக்டாக இருக்கும் அந்த சபை அனுப்பிட்டே இருக்கும். அந்த சபை சுவிசேஷகர்களை அனுப்பும், ஊழியர்கள் அனுப்பும். ஆனால் பார்க்கறக்கு 4 பேர் உக்காந்துட்டுருக்கிற மாதிரி இருக்கும். கேட்டால் சொல்லுவாங்க, பரலோகத்தில் கணக்கு அங்கே போயிட்டே இருக்கும். 10 பேர் உக்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். பரலோகத்தில் போயிட்டே இருக்கும். இத்தனை சுவிசேஷகர்கள் போயிருக்காங்க, இத்தனை தீர்க்கதரிசிகள் போயிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சபையை ஆண்டவர் பார்க்கிறார். இப்படிப்பட்ட சபை மேல் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார்.
சபையின் அஸ்திபாரம் கிறிஸ்துவாய் இருக்கிறார். சபையின் மணவாட்டி அவர் சபையாகிய மணவாட்டியின் அந்த அஸ்திபாரம் கிறிஸ்துவாய் இருக்கிறார். நாளொன்று வரும், ஒரு காரியம் நடக்கும். என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், இப்படி உண்மையாய் இருக்கிறதான சபைகள், உண்மையாய் சத்தியத்தை சத்தியமாய் சொல்லக்கூடிய சபைகள், காட்டுப்புறாவின் சத்தம் தேசத்திலே கேட்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேசத்திலே காட்டுப்புறாவின் சத்தத்தை சொல்லுகிற அந்த சபைகள், காட்டுப்புறாவின் சத்தம் என கபடற்ற சத்தம், உத்தம சத்தம், சத்தியத்தை சத்தியமாய் சொல்லக்கூடிய சத்தம், அப்படியே அவருடைய வார்த்தையை வாங்கி அப்படியே சொல்லக்கூடிய சத்தம், முகதாட்சண்யம் பார்க்காது, சில காரியங்களை பார்க்காது. இதுதான் சபை. எப்படி உருவாக்கப்படுவார்கள் சபையிலே? இப்படிப்பட்ட மேய்ப்பர்களால் உருவாக்கப்படுவார்கள். முகதாட்சண்யம் இல்லாமல் முழங்கால்களை தேவ சமூகத்திலே முடக்கி, என்ன சொல்ல போகிறீங்க ஆண்டவரே, என்ன சொல்ல போகிறீங்க, என்னுடைய மந்தைக்கு நான் என்ன சொல்லணும், மந்தைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மாதிரிகளாக கண்காணிப்பு செய்யணுமா. மந்தைக்கு பேதுரு எழுதியிருப்பார், நிறைய காரியங்கள் உண்டு. பவுல் எழுதியிருப்பார், ஒரு மந்தையின் மேய்ப்பன் எப்படி இருக்கணும். இன்றைக்கி சபை அந்த தரிசனத்திலிருந்து விலகி போனதுனால தான் அநேக விதமான காரியங்கள் இருக்கிறது. கடைசி நாட்களிலே கள்ள உபதேசகங்கள் எழும்பும். இதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை, எழும்பும். ஆனால் இன்றைக்கு உண்மையாக இருந்த சில சபைகள் தரிசனத்தை விட்டு வழுவி போன சூழ்நிலையிலே காணப்படுகிறது. சில காரியங்களுக்கு பின்னாடி சபை போன காரியங்களை நம்ம பார்க்குறோம். சபை உருவாக்கப்பட்டது நோக்கம் எதற்கு அப்படிங்கிற அந்த தரிசனத்தை மறந்து விட்டது சபை. இங்கே சபைக்கு வேறு விதமான காரியங்கள் மேலே அதிகமான நாட்டங்கள், கவனங்கள் போயிடுச்சு. சபையிலே சில காரியங்கள் துணிகரமாய் போய்கொண்டிருக்கிற காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். சபைனா என்ன, சபையில் எப்படி இருக்கணும், எப்படிப்பட்ட சபையாக இருக்கணும், சபை உருவாக்கப்படுகிற ஒரு ஸ்தலம். அதிலே நம்ம சேர்ந்தே ஆக வேண்டும். மந்தைக்குள்ளே நாம் இருந்தே ஆக வேண்டும். கண்காணிப்பு வளையத்திற்குள்ளே நம்ம வந்தே ஆக வேண்டும். அப்போ